ஸோ இவ்வளோ நேரம் அரோரா மேலே ஒரு அக்யூசேஷன் வந்துச்சு. அதாவது அரோரா வந்து பக்கத்து நாட்டு மந்திரி, அந்த காதல் எதிர்க்கிற மந்திரி கூட ஒரு ஒரு கனெக்ஷன், கனெக்ஷன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து தர்பீஸ் அமைச்சரை வந்து இது பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரோரா, அதுக்கப்புறமா எஃப்ஜே, சாண்ட்ரா இவங்க எல்லாருமே வந்து கானா ராஜ்யத்துக்கு வந்துட்டாங்க. கானா ராஜ்யத்தில் ஒருத்தராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ திவ்யாவும் பிரஜனும் கண்டுகொண்டேன் படத்தில் இந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு முந்தின சீன் அதை வந்து எனாக்ட் பண்ணி காட்டுறாங்க. அதை வந்து இலக்கிய தமிழில் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனும் சாண்ட்ராவும் இல்லை, பிரஜனும் திவ்யாவும் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக பண்ணாங்க. ரொம்ப 2 பேருமே. பிரஜன் வந்து ஒரு 25 படம் நடிச்சிருக்காரு, ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய லக்கு இல்லை, அவர் ரொம்ப ஃபேமாக ஆகலை. ஆனாலும் அவர் நடிச்சிருக்கார் இல்லையா, ஸோ அந்த நடிப்பு திறமையை காட்டுறாரு. அதே மாதிரி திவ்யாவும் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெனி அவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்லா 2 பேரும் ஆக்ட் பண்ணாங்க. கடைசி பார்த்திங்கன்னா 2 பேரும் ஹக் பண்ணாங்க. அப்புறம் பிரஜன் வந்து ஒரு ரிங் போட்டு விட்டார். அதுக்கப்புறமா நான் கூட சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க அதை நல்லா ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா சாண்ட்ராவும் போயிட்டு திவ்யாவை ஹக் பண்ணாங்க. ஏண்டி சிரிச்ச இடையில நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, சாண்ட்ராவை பாராட்டணும் இந்த விஷயத்தில். ரொம்ப ஸ்வீட்டாக அதை எடுத்துக்கிட்டாங்க. நானும் கூட ஏதோ கொஞ்சமாவது கோவம் வரும் அப்படின்னு நினச்சேன். ஃபேஸில் கொஞ்சம் கூட கோவம் தெரியல. நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.